கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இன்றைய நாள் நம்மை நாம் மண் என்று நினைவு கூறுகிற நாள். நான் சாம்பலும் குப்பையுமாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டவரோடு கூட நம்மை இணைத்து கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய இந்த நாளில் என் ஆண்டவராகிய இயேசு வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அந்த இடத்திலே அவர் இருந்தார். அப்பொழுது தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். என கருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நாட்கள், பலவிதமான சோதனைகள், காட்டு மிருகங்களைப் போல பலவிதமான கிரியைகளுக்கு ஒப்பான மக்கள் நம்மை சூழ்ந்து நம்மை பலவீனப்படுத்த வரலாம். ஆனாலும் அந்த இயேசுவுக்கு ஊழியம் செய்த தேவ தூதர்கள் இன்று நமக்கும் ஊழியம் செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. உபவாசிக்கிற நாட்கள் அல்லது ஜெபிக்கிற நாட்கள் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நீ செய்ய வேண்டியதெல்லாம், நீ மண் என்பதை நினைத்துக்கொள். நான் சாம்பல் என்பதை நீ உணர்ந்து, ஆண்டவரே உமக்கு முன்பதாக என்னை தரைமட்டுமாய் தாழ்த்துகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. டோட்டலி ஐ எம் நத்திங் லார்ட். நீர் எனக்குள்ளாக வாசம் செய்து எனக்குள்ளாக இருந்து நீர் கிரியை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்கள். அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவன். உனக்கு கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரோடு கூட இணைய விரும்புகிறாயா? ஆண்டவருடைய அன்பை அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். சூழ்ந்திருக்கிற சூழல்களை பார்த்து பயப்படாதே. உன்னை குறித்து பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நீ பின்னடையாதே. உன்னை குறித்து உன்னை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி வருகிற சாத்தானின் சோதனைகளை கண்டு நீ பயந்து விடாதே. மாறாக தேவ சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பி, அவரை துதிக்க ஆரம்பி, அவரை மகிமைப்படுத்த ஆரம்பி. அவரை பயபக்தியோடு கூட நீ தொழுது கொள்ளும் பொழுது தேவ மகிமை உன்னை மூடுவதை நீ காண்பாய். அவரோடு கூட உள்ள நட்பு நண்பனாக உன்னை இந்த நாட்களிலே மாற்றும். நாமும் கேட்க போகிறோம், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிறீர். இனி வரப்போகிற இந்த 40 நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை எங்களுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுடைய நண்பனாக எங்களோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அருமையான ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை மண் என்று சாம்பல் என்று நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் கண்ணோக்கிப்பார். ஆசீர்வதியும், கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.